திராவிட இயக்கம் பல மேதைகளையும் மிகப்பெரிய தமிழறிஞர்களையும் கவிஞர்களையும் வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னாலும் அதுல குறிப்பிடத்தகுந்தவரா நம்ம கவனத்துக்கு வர்றது அப்படிங்கிறது பல பேர் வருவாங்க. அதுல பாரதிதாசன்ல இருந்து தேவனைய பாவனர்ல இருந்து பலரும் அதுல வருவாங்க. ஆனா அவங்களுக்கு அப்புறம் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அது சிற்றரசு அப்படிங்கிற சின்ராஜ் தான். அந்த சின்ராஜ் அப்படிங்கிறவர் 1908 செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதி தான் பிறந்தாரு. அதுவும் இன்றைய தேதியில 1908 பிறந்த நபர் தான் சின்ராஜ் அப்படிங்கிற நபர். அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்துல தனித்தமிழ் இயக்கத்துடைய தொடர்பால தாங்கியவுடனான ஈர்ப்பால தனித்தமிழ் இயக்கத்துக்கும் பிற்காலகட்டத்துல தந்தை பெரியாருடைய ஈடுபாடும் அண்ணாவுடைய ஈடுபாடும் அவருக்கு அதிகமா கிடைச்சதால குறிப்பா அண்ணாவை நம்பி 1930களில் திகாவுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்புலையும் அவர் இருந்தார். அண்ணா எங்க பேசினாலும் அண்ணா என்ன சொன்னாலும் அண்ணாவுடைய போர்ப்படை தளபதியாவே இருந்தாப்புல சின்ராசு அப்படிங்கிற அந்த சிற்றரசு. தன்னுடைய தமிழ் பற்று காரணமா அவருடைய பேரை வந்து ஆரம்பத்துல சின்ராசு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. பிற்காலகட்டத்துல தமிழ் பற்றின் காரணமா சிற்றரசு அப்படின்னு சொல்லி அதை மாத்திக்கிட்டாப்புல. அப்பேற்பட்ட ஒரு நபர் வந்து அண்ணாவுடனான அவரோட சந்திப்புக்கு அப்புறம் நிறைய போராட்டங்கள் பேச்சுகள் இப்படி எல்லாம் இருந்தாலும் 49 கருத்து வேறுபாடு காரணமா பெரியார் கிட்ட இருந்து விலைக்கு போனதுக்கு அப்புறம் அவரும் அண்ணா கூட சேர்ந்து போயிருப்பாரு. அவர் அண்ணா கூட சேர்ந்து போன சில காலங்கள்ல நம் நாடு மாதிரியான பத்திரிகைகள்ல ஆசிரியர் பணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல வந்து குடும்ப தேவைக்காகவும் சில கட்சி பணி தேவைக்காகவும் அச்சு பண தேவைக்காகவும் வந்து அவரு வசனகர்த்தாவும் வேலை பார்த்தாரு. இப்படி ஒரு பக்கம் டிஎம்கே உடனான சந்திப்பு அவருக்கு வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படிங்கிறதால அவருக்கு உறுப்பினர், அதாவது பொதுக்குழு உறுப்பினர் அந்த பதவியும் பிற்காலகட்டங்கள்ல செயற்குழு உறுப்பினருக்கான பதவியும் வந்து அவர்கிட்ட இருந்தது. இப்படி ஒரு பக்கம் வந்து அரசியல் பணிகளையும் அதே நேரம் கட்சியோட எழுத்து பணிகளையும் அவர் தீவிரமா ஈடுபட்டு இருந்தாலும் பிற்காலகட்டங்கள்ல அவர் பத்திரிகை ஆசிரியரை தாண்டி பட்டிமன்றங்கள்ல பங்கேற்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அவர் மாறினார். இப்படி பல மேதமைத்தனமான தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு மிகப்பெரிய லெவல்ல தமிழுக்கும் அதே நேரம் தமிழர் மரபுக்கும் உதவி செஞ்ச சிற்றரசு அப்படிங்கிற சின்ராஜ் பிறந்தது இன்னைக்குதான், அதுவும் செப்டம்பர் 4ஆம் தேதி.